ரைட். பயின்றாங்களே பாருங்க. என்னவா ஆழம் டீயையும் டீயுடைய பாத்திரம் ஒன்றின் அரைவாசி முறிவைச் சுட்டி மியூவெண்ணை உடைய திரவத்தாலும் எஞ்சிய பகுதி முறிவைச் சுட்டி மியூ2 கொண்ட திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. மேலிருந்து பார்க்கும் போது பாத்திரத்தின் தோற்றாளம் ஜாஸ்தி. அரைவாசிக்கு மியூ1 அரைவாசிக்கு மியூ2 உள்ள திரவம் ஃபில் பண்ணிருக்கு. இப்ப பாத்திரத்தின் உயரம் என்னவாம்? அதை பற்றி தெரியல. டி ஆழமுடைய பாத்திரத்தினால டி வரவாசி d/2 d/2. மேலே இருந்து பாக்குறாரு ஒருத்தர். இப்ப இந்த அடிப்பரப்பு இங்க நினைக்க தெரியும். இந்த அடிப்பரப்புன்னு தோற்றாளம் தான் கேள்வி. இந்த பேஸ் வந்து இங்க தெரிய போது தோற்றாளம் அப்பரன்தான் கேள்வி. தோற்றாளம் என்றது ஒவ்வொரு ஊடகத்தாலையும் வர்ற தோற்றாளங்கள் கூட்டுத்தொகை. ஓகே, இதால வர்ற தோற்றாளம் செய்தால வர்ற தோற்றாளம் ஒவ்வொரு மீடியத்தாலையும் வர்ற தோற்றாளங்கள் கூட்டுத்தொகை. உங்களுக்கு தெரியும் என் சமன் உண்மையாளத்திங்கள் தோற்றாளம். இப்ப தோற்றாளம் என்றது உண்மையாளத்திங்கள் முறிச்சுட்டு. ஓகே, இப்ப H1 என்ன இருக்கு? உண்மையாளன் d/2 over mu1. இது d/2 over mu2. இப்ப d/2 கொமன் எடுத்து விடலாம். எடுத்து விட்டா 1 over mu1 plus 1 over mu2. So 1 over mu1 plus 1 over mu2. எத்தனாவது விடை? Fourth answer. Right. என்னவாம்? ஏரை ஆறும் திணிவு எம்மும் கொண்ட ஒரு சீரான வட்ட வளையம் ஒன்று உருவில் காட்டப்பட்டவாறு கிடைமட்ட தளத்தில் வழுக்காமல் வீவேகத்தில் உருளுகின்றது. உருண்டியாங்க. அப்போ தெரியும் உருண்டியங்கினா வியும் இருக்கும், அதே நேரம் ஆங்குலர் வெலாசிட்டியும் இருக்கு. அடிக்கடி செய்யற கேள்விதானே. வட்ட வளையம் உண்டு. இப்ப கரடான சாய்தளம் ஒன்றில் ஏறக்கூடிய அதிக உயரம். மேக்சிமம் எவ்வளவு தூரம் போகும்னு தான் கேள்வி. இன்னைக்கு இங்க போய் ஓய்வடையும் வரைக்கும் போகலாம். இப்ப இந்த ஹைட் என்னதான் கேள்வி. இப்ப வெலோசிட்டி 0 ஆங்குலர் வெலோசிட்டியும் 0 ஆயிருமல்ல, கோண வேகமும் 0 ஆயிரும். இப்ப இங்க இருந்த சக்தியும் அங்க போய்க்கு இருக்கிற சக்தியும் சமன் இல்லையா? டோட்டல் எனர்ஜி வந்து ஈக்குவல். இப்ப இந்த இடத்துல என்ன சக்தி? half mv² இருக்கும், half iω² இருக்கு. இது என்னது சமன்? mgh சமன். இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் அழுத்த சக்தி சமன். இப்ப half mv² plus half into வளையம் என்றபடியா சடத்துவ திருப்பம் என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr² into ω². mgh எல்லாத்துலயும் போயிடும். உருண்டி அங்குது என்றபடியா v வந்து என்னது சமன்? r ஒமேகா சமன். அப்ப r² ω² என்ன போடுவோம்? v². இங்க இது v²/2, இது v²/2 சமன் gh.
கூட்டினா v squared is equal to gh. இப்ப v என்ன? root of gh. அப்ப எத்தனாவது விடை? h தான் கேள்வி. So v squared over g. முதலாவது விட என்ன? sorry, ரெண்டாவது விட. யார் ஒருத்தர் முதலாவது சொன்னா நான் அதை சொல்றேன். ரெண்டாவது விட. ஓகே இல்ல? சேரனினும் ரைட். 13ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? முறிவைச் சுட்டி மூன்றுடைய முறிவைச் சுட்டி மூன்றுடைய ஊடகத்தால் ஆக்கப்பட்ட 4 மில்லிமீட்டர் தடிப்புள்ள ஒளி ஊடுபுகவிடும் திரவியம் ஒன்றின் ஒளி செல்லெடுக்கும் நேரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்ப முறிவை சுட்டி 3, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 3. இந்த தடிப்பு வந்து 4 மில்லிமீட்டர். திக்னஸ் வந்து 4 மில்லிமீட்டர். இப்ப ஒளி இதுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் என்று கேட்கிறேன். ஆக்சுவலா தெரியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா தெரியாது. ஏன்? எவ்வளவு நேரம் வேணும்னாலும் எடுக்கலாம். என்ன சார் அப்படின்னு கேட்டா, இப்படி போன ஒளி மிக குறுகிய நேரம், செங்குத்தா போன மிக குறுகிய நேரம், வேந்தோழி மட்டுமட்ட இப்படி வந்து இப்படி போனா இதுதான் மேக்சிமம் நேரம். இதுல அவதி கோணம் இது. இப்படி போனா இது மேக்சிமம். இதுல எதை கேட்கிறார் இல்லையா? இழிவு நேரத்தை கேட்கிறாரா, உயர் நேரத்தை கேட்கிறாரா, இல்லாட்டி ரெண்டையும் கண்டு அதுக்கு இடையில ஏதாவது விடையை கொடுக்கணுமா? தெரியாது. அப்ப நாங்கள் இதுல இயங்குற வேகத்தை வைப்போம். இங்கேயும் பீதான், இங்கேயும் பீதான். அந்த ஊடகத்துக்குள்ள கதிவி அதுக்கு என்ன போடுவோம்? சினல்சி மீதிய போட்டா N1 V1 7 N2 V2. N1 வழியில 1 வேகம் 3 தர 18. இங்க முறிச்சுட்டு 3 வேகம் காணும். என்ன 1 தர 18 மீட்டர் per செகண்ட். அப்ப மினிமம் டைம் வரைக்கும் என்ன வரும்? 4 மில்லிமீட்டர் போறதுக்கு நேரம். அப்ப 4 தூரத்தின் கீழ் கதி 4 கீழ் 1 4 தர 10 3 1 தர 18. இது மேல போன 4 தர 10 11 செகண்ட் இருக்குதா? இப்ப மிச்ச நேரம் எல்லாம் என்ன செய்யணும்? இதை விட கூடணும். இதை விட கூடவும் இருக்கு. இப்ப இது 1 இருக்கு, 16 இருக்குது இல்லையா? 10 குறைய, அதுவும் கூட தானே. எல்லாமே கூட தான். இப்ப மேக்சிமம் என்ன வரும்? இப்ப இதைத்தான் அவர் கேட்டிருக்கார். குறுகிய நேரம் என்றுதான் கேட்டிருக்கணும். நாங்க இப்ப மேக்சிமத்தையும் கண்டுபிடிக்கோம். எங்களுக்கு இதுக்கு ஆன்சர் காண்றது நோக்கம் இல்லை.
எப்படி எப்படி கேட்கலாம்ன்றதானே. மினிமம் டைம் கேட்டதான் இது. மேக்சிமம் கூட தூரத்துக்குள்ள போகணும். சோ கூட தூரம் என்றது அவதி கோணம். அல்டிமேட்டா இப்படி வேற அவதி கோணத்துக்குள்ள. இப்ப இது அவதி கோணம். அவதி கோணம் என்ற கண்டுபிடிக்கணுமே. அப்ப இங்க செய்யல. அது ஏன் கோணம் தெரியாது. ஏன் சைன் சி சமன் என்ன 1/n. அப்ப 1/3. சோ 1/3 கோணம் தெரியாது. எங்களுக்கு செய்யலாதானே. ஏன்னா சைன் சி என்ன இது எங்களுக்கு இது 4 இது டி என்ன கொசி வேணும். சைன் சியை வச்சுக்கொண்டு கொசி காணவழிக்கிட்டோம்னா இன்னதுல வந்துடும். ஒன்றுங்கள் √8 வந்துடும். சரி அப்ப சிக்கல் கொசி சமன் 4 டி. இதுக்கு என்ன போடுவீங்க? சைன் சி என்றது 1/3. அப்ப இது இன்ன வரைக்கும் 9ல இருந்து 1 போனா 8 √8. 2. இப்ப கொசி என்ன 2√2/3. இதுல இருந்து 2 அளவுனா 2. இப்ப டி சமன் இந்த √2 அளவுனா √2 3√2. அதை இதால பிரிக்கணும். அப்படி ஒரு ஆன்சர் தரையில தானே. ஓகே அப்ப மிகச் குறுகிய நேரத்தை தான் கேட்கிறார். அப்ப 2வது நான் கேள்வியில மாத்தி வச்சு கொள்ளுங்க. மிக குறுகிய நேரம் என்று கேட்டுக்கோ. இழிவு நேரம். அடுத்து 14ஆம் கேள்வி. என்னவாம் சமநீளமும் முறையே R/2 ஆரையும் கொண்ட 2 மைத்துளை குழாய்கள் ஏ,பி என்பன சமாந்தரமாக இணைக்கப்பட்டு அவற்றினூடாக ஒரே அமுக்க வித்தியாசத்தின் கீழ் ஒரு பாகுமை திரவம் பாய அனுமதிக்கப்படுகிறது. ஏயினூடாக திரவ பாய்ச்சல் வீதம் 8 எனில் கூட்டு குழாயினூடாக பாய்ச்சல் வீதம். என்ன சொல்லிட்டார்? ஒரே நீளம். குழாயின் அரை ஆர் மற்றது R/2. இப்ப அவற்றினோடு ஒரே அமுக்க வித்தியாசத்தின் கீழ் ஒரு பாகுமை திரவம் பாய அனுமதிக்கப்படுகின்றது. இப்ப ஏக்குள்ளால போற வீதம் 8. இதான் ஏதுபி. இந்த திரவ பாய்ச்சல் வீதம் Q/T என்னவா 8 cm³/s. இப்ப இவர் என்ன செய்யறார்? ரெண்டையும் உண்டா இணைக்கிறார். கூட்டு குழாயினூடாக திரவ பாய்ச்சல் வீதம். இப்ப இதுக்கே அதே அமுக்க வித்தியாசம். இப்ப உங்களுக்கு தெரியும் Q/T என்னது சமன் Q/T சமன் πr⁴ அமுக்க வேறுபாட்டை P என்ன எடுப்போம்? P/8θ. ஆனா இங்க அப்படி எழுதல. இங்கேயும் இங்கேயும் உள்ள வித்தியாசம் தான் P. அப்ப நான் இதுல இருந்து P1 - P3 தான் P இல்லையா? இதுக்கு உள்ள திரவ பாய்ச்சல் வீதமும் வால்யூம் ஃப்ளோ ரேட்டும் இதுக்குள்ளால போற வால்யூம் ஃப்ளோ ரேட்டும் சேம். Q/T என்ன? எனக்கு கேள்வியில ஒரு டவுட் இருக்கு. இப்ப சேர்த்தி குழாயா இருக்கேக்குள்ள இதுக்குள்ளால போறதும் இதுக்குள்ளால போறதுமா இல்ல இதை தனியாவும் இதை தனியாவும் கேட்கிறாருன்றதுல ஒரு டவுட்.
இல்லையா? இரண்டு மைத்தில குழாய்கள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டு முதல்ல சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரே அமுக்க வித்தியாசம் பிரிவைக்குள்ள ஈக்குவலால போறது 8. அது 8. இப்ப கூட்டு குழாய். அப்ப இப்ப இது இல்ல, இப்படி ஒன்று சொல்ல. கூட்டு குழாய் எப்படி? கூட்டு குழாய் இப்படி இல்ல, சமாந்தரம் இணைக்கிறதா கூட்டு குழாய் இல்லையா? இதையும் இப்படி சேர்த்து வச்சிருக்கிறதான் கூட்டு குழாய். இப்ப ரெண்டு குழாலையும் போறத கூட்டம். அதே அமுக்க வித்தியாசம் என்றா இதால போறது 8 தான். இதால போறது கண்டுபிடிச்சது தானே. இதால போறது என்ன? Q/T 12 போடுவோம். இந்த சின்ன குழால போறது எவ்வளவு? பை R/2 to the power 4 into P over T. இது 2 4ஆம் அடுக்கு. 2 4ஆம் அடுக்கு 16. அது கீழே வந்து இவ்வளவு 8. 8க்கு 16 தசமஞ்சு. இதுக்குள்ளால போறது 8, இதுக்குள்ளால போறது தசமஞ்சுண்டா 2க்குள்ளால சேர்த்து போறது எவ்வளவு? 8 தசமஞ்சு. செகண்ட் ஆன்சர். நான் அது முதல் தொடர் என்று பார்த்துட்டேன். கூட்டு குழாய் என்ன? எஸ். பதினைந்தாம் கேள்வி பாரு. என்னவாம்? தரையில் இருந்து மேல் நோக்கி எரியப்பட்ட கால்பந்தொன்று 3 சாத்தியமான பாதைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. கீழுள்ள விடைகளில் V2T என்பன முறையே இலைக்குத்து வேகம், இடைவேகம், பரப்பு நேரம் என்பவற்றை குறிக்கின்றன. ஒவ்வொரு பந்தினதும் பாதை இலக்கத்தினால் குறிக்கப்பட்டுள்ளன. வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால் பின்வரும் கூட்டுக்களுள் சரியான. ஒன்றுன்றது இப்படி போகுது. இப்படி 3 இப்படி. நிலக்குத்து வேக கூறு சம. ஏன்? வெர்டிகல் கம்போனன்ட் சேம். எல்லாமே சேம் ஹைட்டுக்கு போகுது பாருங்க. அதனால வெர்டிகல் கம்போனன்ட் வந்து 3க்கும் சேம். ஓகேயா? அப்ப வெர்டிகல் கூறு என்ன? V தானே. நிலைக்குது. அப்ப V1 is equal to V2 is equal to V3. வெர்டிகல் கம்போனன்ட் ஈக்குவல் என்றா பரப்பு நேரம் 3க்கும் சமம். சோ 3க்கும் டைம் சேம். அப்ப இவருக்கு கிடைவேகம் குறைய, இவருக்கு அடுத்தது, அவருக்கு அடுத்தது. அப்ப V1 விட V2க்கு கூட, சோ V2 விட V3க்கு கிடைவேகம் கூட. ஹொரிசாண்டல் ஸ்பீட் அது Q என்ன? சோ U1 சிறிது, U2 சிறிது, U3. U1 விட U2 பெருசு, U2 விட U3. 3க்கு டைம் சமம். எத்தனாவது விடை? 3வது விடை.
ரைட். 16ஆம் கேள்வி. 200 கிலோகிராம் நிறையும் 5 மீட்டர் நீளமுடைய துறளி ஒன்று ஒப்பமான கிடை தண்டவாளத்தில் ஓய்வில் உள்ளது. ஒரு ட்ரோலி உண்டு. ட்ரோலி இது ஒப்பமான தண்டவாளத்துல இருக்குது. അതിന്റെ വെയിറ്റ് 200 കിലോഗ്രാം, 5 மீட்டர் நீளம். இப்ப 50 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு மனிதன் அதன் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நடக்கின்றார். தரை சார்பாக மனிதன் நடந்த தூரம். இப்ப இவர் இங்கே இருந்து இங்க போறார். இப்ப கேட்டது மனிதன் நடந்த தூரம். இப்ப என்ன நடந்திருக்கும்? புவியீர்ப்பு மையத்தை பாருங்க. இப்ப மனிதன் திணிவு 50 கிலோகிராம் இங்கே இருக்கு. வண்டின்ற திணிவு 200 கிலோகிராம் இங்கே இருக்கு. சோ புவியீர்ப்பு மையம் எங்க? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது ரெண்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கு. என்ன ரேஷியோ? 1:4 திணிவு. 1:4. இந்த தூரம் 4x, இது x. 4:1. இவ்வளவு என்ன தூரம் என்று கேட்டீங்கன்னா 5/2. 5 மீட்டர் எல்லாம் 5/2, 2.5 மீட்டர். இப்ப 5x = 2.5. x எவ்வளவு? 0.5. இந்த தூரம் 0.5 மீட்டர். ஓகேயா? இந்த எக்ஸ்ன்றது 0.5 மீட்டர். இனி மனிதன் அந்த கரைக்கு போயிட்டார். இந்த கரைக்கு போனா இப்ப 50 கிலோகிராம் இங்க இருக்குது, 200 இங்க இருக்குது. நான் இன்னும் அசையலேன்னு எடுக்கிறேன். அப்ப இது 200 இங்க இருந்தா புவியீர்ப்பு மையம் இங்க இருக்கு. என்ன தூரம்? இதே 0.5 இல்லையா? அப்ப இவர் அங்க போயிருக்க வண்டி எவ்வளவு தூரம் வந்து? வண்டி 1 மீட்டர் தூரம் இல்லையா? அதெல்லாம் கேள்வி. மனிதன் நடந்த தூரம் தான் கேள்வி. இப்ப மனிதன் இங்க இருந்து அந்த கரைக்கு போறாருன்னா எவ்வளவு தூரம் நடந்திருப்பார்? 5 மீட்டர். அது வண்டி சார்பா 5 மீட்டர் போக வண்டி 1 மீட்டர் முன்னுக்கு வருது. ஏன்னா இவர் 5 மீட்டர் அங்கால போயிருப்பார், வண்டி 1 மீட்டர் முன்னுக்கு வருது. இப்ப பிள்ளைகள் எவ்வளவு போயிருக்கார்? 4 மீட்டர். அப்ப பூமி 4 மீட்டர். அப்ப எத்தனாவது விடை? 4 மீட்டர் 2வது விடை. விலங்குதாடா இது? எஸ் சார். ரைட். ஃபைனலாங்க இப்ப குரல் விளங்குதாடா? லைட்டா தொண்டை கரகரக்கிற மாதிரி கிடக்கு. எக்ஸ்போர்ட் அப்படின்னா இல்ல, இது 50, இது 400, 200. திணிவின் ரேஷியோ 1:4. திணிவின் ரேஷியோ 1:4 தூரத்தின் ரேஷியோ மாறி 4:1 புவிப்பு மையம் கண்டுபிடிக்கிறது. அப்ப இது 1 பங்கு எக்ஸ் எடுத்துட்டா 4 பங்கு 4x. ஜியின் பொசிஷன் மாறாதே. புறவிசை அடிப்படையில மனிதன் நடக்க காலால வண்டிக்கு விசையை கொடுக்க, வண்டி மனிதனுக்கு விசையை கொடுக்கும். அப்ப புறவிசை இல்ல, எக்ஸ்டர்னல் போர்ஸ் ஒன்று இல்லை என்றால் தொகுதி என்ன செய்யாது? தொகுதி இயங்காது. தொகுதி என்றது புவிப்பு மையம்.
புவிமையம் இங்க. ஓகே இல்ல? உந்த காப்பு பாவிச்சும் செய்யலாம். வேகத்தை கண்டுபிடிச்சு வேகம் தர நேரம் மட்டும் போடுவோம். சரி, 17ஆம் கேள்வி பாருங்க. ஒரு சமச்சீர் அரியத்தின் மீது ஒளிக்கதிர் படத்தில் காட்டப்படும். படம் ஒளிக்கதிர் படத்தில் காட்டப்படும். சமச்சீர் அரியம்னு சொல்லிட்டார். அப்படி இது என்ன இருக்கணும்? 60 பாகையா இருக்கும். ஆனா இது சமபக்கம் ஒன்று சொல்லல. சரி பாப்போம். சமச்சீர் அரியத்தின் மீது படுமொழி கதிர் படத்தில் காணப்பட்டது. அதன் படுகோணம் அரிய கோணத்தின் 3/4 பங்கு ஆகும். அரிய கோணம் தெரியாது. தெரியாது. சமச்சீர் என்ன இரு சமபக்கம் தானே. என்ன சமபக்கம் வேற ஒன்று கட்டாயம் இல்லை. அதான் டவுட்ல போட்டார். சரி பாப்போம். இப்ப படுகோணம் அரிய கோணത്തിന് 3/4 வாசி. இப்ப 3க்கு 4. படுகோணம் வெளிப்படு கோணத்துக்கு சமனாக காணப்படும். இது சம. என்ன ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவல் ஆகும். இப்ப முறிச்சுட்டே இதோட சொல்லுங்க பாப்போம். இதுவும் இதையும் சேர்ந்து ஏக்கு சமன். படுகோணம் வெளிப்படு கோணத்துக்கு சமன்டா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். a/2 a/2. இப்ப இதுல சில விதியை போட்டு என்ன வரும்? சில விதியை போட்டா நல்லா இருக்காது. என்ன 1 into sin 3a/2 சமன் n into sin a/2. அப்ப என்ன sin 3a/2 over sin a/2. அப்ப எங்களுக்கு காணல. அப்ப இப்ப a சமன் 60 பாகை. சமச்சீர். இப்ப சமபக்க முக்கோணம் எடுத்தீங்க வேண்டாம். இப்ப 60 போட்டா என்ன வரும்? கேட்கிற சரிதானே? சரியே. 3a/4. a/4. அதான் எங்கேயோ பிழைக்குதேன்னு யோசிச்சு வந்திருக்காரு. என் டெண்டன் விட வரவனும் காணல. இப்ப சொல்லுங்கடா. ஏக்கு 60 போட்டா 45. சைன் 45 சைன் 30. சைன் 45 1 இது அரை. 2 மேல போனா என் சமன் 2/√. 2/√1 4வது. தொண்ணூறு எப்படி எடுக்கிறீங்க? சமச்சீரான அரியம்னு சொன்னா எல்லா பக்கமும் சமச்சீர் வரும். இப்ப சமபக்க முக்கோணி என்று எடுக்கிறேன். அந்த சமச்சீரான அரியம் அப்படி என்ன வேண்டும்?
எல்லா பக்கமும் சமச்சீர்ன்ற மாதிரி தானே மீனிங். அப்ப எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி 60 பாவம் தான் தானே அப்படி இருக்கு. சரி. 18. டேய், சடத்துவம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருதுக. சரி, சடத்துவம் அப்படின்னா என்ன? Right. இப்ப ஒரு சடத்துவத்தின் அளவீடுதான் திணிவுன்னு சொல்றோம் இல்ல, இந்த மாதிரி சடத்துவம். இப்ப இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்கு? இனேஷியான்னு கொடுத்துருக்கா. சடத்துவம் எனப்படுவது பொருள் ஒன்று அதன் இயக்க நிலையை மாற்ற மறுக்கும் தன்மை ஆகும். ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அந்த இயக்க நிலையை மாற்ற மறுக்கும் தன்மை ஏற்றுக்கொள்ளலாம். திணிவென்றது இயக்கத்தை எதிர்க்கிற ஒரு இயல்பு இல்லையா? சுதன் சடத்துவம். அடுத்து, ஒரு ஒப்பமான கிடைத்தளத்தில் ஒரு பொருளை தள்ள தேவையான விசை அதன் ஈர்ப்பு திணிவில் தங்கி இருக்கும். என்னவா? ஒரு ஒப்பமான கிடைத்தளத்தில் ஒரு பொருளை தள்ள தேவையான விசை. ஒப்பமான கிடைத்தளம் எவ்வளவு விசையை கொடுத்தாலும் தள்ளலாம். விசையை கொடுக்காம ஊதி விட்டாலே போகும். ஒப்பமானது. அப்ப அது நிறையில தங்கி இருக்குமெண்டா பிழை. ஸ்டேட்மெண்ட் சி பாரு. சடத்துவ திணிவு விற்றராசினால் அளக்கப்படுகிறது. சடத்துவ திணிவு எங்களுக்கு அளக்க இயலாது. நிறையத்தான் அளக்கலாம், வெயிட்டை தான் அளக்கலாமே தவிர சடத்துவ திணிவு அளக்க இயலாது இல்லையா? நீங்க வெயிட் அளந்து ஜியால பிரிச்சா திணிவு வருமே தவிர சடத்துவ திணிவு எங்களுக்கு அளக்க இயலாது. அப்ப இது ஏ மட்டும் முதலாவது. பத்தமாங்கலிப்பா. சீரான நீரமானி ஒன்று மேலிருந்து கீழாக 0, 1, 2, 3 என 10 வரை அளவிடையிடப்பட்டுள்ளது. அது நீரில் மிதக்கும் போது 0 அளவிடையை 1.5 சாரடத்தியுடைய திரவத்தில் மிதக்கும் போது அளவிடை 10ஐயும் காட்டுகின்றது. இந்நீரமானி 5ஐ காட்டும் திரவத்தில் இடப்பட்டால் சாரணம் நீரமானி. இப்ப நீர்ல மிதக்கைக்குள்ள 0 காட்டுது. அப்ப இங்க 0, 1, 2 அப்படின்னு போகுது. பத்து வரைக்கும் குறிச்சுக்க. இப்ப நீரில, அதாவது சாரடத்தி ஒன்றுடைய திரவத்துல 0 மிதக்குது. 1.5 சாரடத்தி 1.5 ரிலேட்டிவ் டென்சிட்டி 1.5 விட 10 அப்படி என்றா 5க்கு என்ன நினைக்கிற? நடுவுல உள்ள வாசிப்பு உனக்கு தெரியும். நோமலா இது 1, இது 1.5 நடுவுல என்ன வெளி வரணும்?
1.25 நோமலா நடுப்பெருமதி ஒன்றுக்கும் 1.5க்கு நடுப்பெருமதி என்ன வரணும் 1.25 ஆனா இந்த 1.25 எங்க இருக்கு கீழே இருக்கு இப்ப 1.25 விட குறைவா இருக்கு நீங்க வாசிப்பு சீர் இல்ல அது நடுப்பெருமதி கீழே இருக்கு 1.25 விட குறைவு 1.25 விட குறைவுல ரெண்டு இருக்கு மூன்று இருக்கு அது வேற வழி இல்ல அப்ப கால்குலேட் பண்ணும் இதுக்குரிய சாரடத்தி பெறுமதி வேணும் நான் இப்ப இவ்வளவுத்தின் கனளவையும் பி என்று எடுத்தால் என்ன சொல்லுவீங்கள் இது இந்த வெயிட் டபிள்யூ சம வி ரோ வந்து 1500 வி ரோ ஜி இந்த மட்டத்தில் இதை கேட்க இந்த இவ்வளவு மரவாசிக்கிற அளவு வி நோட் எடுக்கிறேன் இப்பவும் டபிள்யூ சமன் வி பிளஸ் வி நோட் இன்டு അതിന്റെ അടുത്ത് 1000s ഇൻറ്റു ജി ഇങ്ങ ഇത് ഇന്നൊരു വി നോട്ട് അരവാസിയെ ഡബിൾ സമൻ വി പ്ലസ് 2v നോട്ട് ഇൻറ്റു 1000 ഇൻറ്റു ജി ഇത് ഈക്വേഷൻ നമ്പർ 1 2 3 ഞാൻ ഒന്ന് മൂന്നാണ് പിരിക്കുന്നത് ഡബ്ല്യു പിരിച്ചാൽ ഉണ്ട് സമയം ഇതേതായാലും പിരിക്കുക വി ഓവർ വി പ്ലസ് 2v നോട്ട് ഇൻറ്റു இதுல 3 போயிடும் 15 10 I2 I3 சரிங்களா 2v plus 4v not சமன் 3v v சமன் 4v not பிறகு 1 பிரிப்போம் 1 பிரிச்சிங்கண்டா வருது w by w 1 சமன் v over v plus 2v not v plus v not இது 1000 போயிடும் 15 10 எஸ் கொண்டு வா எஸ் சமன் v காண்டி 4v not கீழே 4v not v not 5v not இன்டு 5 வெட்டினா 5 2 எவ்வளோடா 6 5 1.2 சாரடத்தி 1% என்ன மூன்றாவது இது கனளவு காணக்கூடிய மாதிரி தருவார் இது வி நோட் இது வி நோட்னு தந்தா தான் செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு இது ரிவிஷன் கிளாஸ் செய்ய சொல்லியிருப்பேன் இப்ப எனக்கு சில வழியும் ஞாபகம் எப்படி இதுல ஒன்றும் இதுல ரெண்டும் இருந்தா என்ன வரும் நடுவுல 1.33 ஞாபகம் இருக்கு இன்னொன்னு பாத்தனா வேற என்ன பாத்தனா 0.75 வர்றதுக்கு இதுல 0.5 இதுல 1.5 வந்தா 0.5 1.5 வந்தா இதுல என்ன வரணும் 1 வந்திருக்கணும் ஆனா நடுவுல 0.75 வரும் இல்லையா இது ரெண்டும் எனக்கு ஞாபகம் என்று சொன்னார் இதை வச்சுதான் செய்ய பார்த்துறான் ஆனா அது கணக்கை விட ஒரே மாதிரி இருக்கு என்ன இது சைபர் இது 1 இது 1.5 நடு 1.25 1.25 விட குறைவா இருக்கும் அந்த 1.25 கீழே இருக்கு
இதுக்கு நடுவுன்ற சாஞ்சு அது கீழே இருக்கு. நடுவில் இருக்குது அதை விட குறைவு. Right. 20ஆம் கேள்வி பாருங்க. எனவே ஒரு நிலையான தளத்தில் 6 ஒப்பமான சில்லு நிலைக்குதான் வைக்கப்பட்டுள்ளது. இப்ப ஒரு மெல்லிய ஒப்பமான கம்பியால கட்டி கிடக்குது இது ஏபி. மெல்லிய கம்பி. இப்ப இரு புள்ளி ஒப்பமான கம்பி மெல்லிய பனி ஒன்று புள்ளி பியில் இணைக்கப்பட்டு ஓய்வில் இருந்து விடப்படுது. இதுக்குள்ள ஆக்சுவலா அது கம்பியில இணைச்சு ஏயில இருந்து விடப்படுது. அது பி அடையக்க டைம் என்னதான் கேட்கு. ஓகே, ஏயில் இணைக்கப்பட்டு ஓய்வில் இருந்து விடப்படுகிறது. அது பி அடையலுக்கு நேரம். அது இங்க இருந்து இங்க வரவுள்ள நேரம் கேட்குது. ஏய், இதை இதுல வச்சு விட்டா இந்த வளையம் என்ன செய்யும் சொல்லுங்க. அப்படியே திரும்பி கொடுக்கும். ஏன் இவர் நிலைக்குதா எம்ஜி தொழிற்பட அந்த வளையம் என்ன செய்யும் திரும்பி கொடுக்கும். அதை கீழே விழுகிறது. இப்ப கீழே விளையக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமோ இப்படி வந்து நிற்கும். இந்த வளையம் கீழே வரைக்கும் இங்க வந்து நிற்கும். இப்ப பிள்ளைகளை இங்க எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு? 2R தூரம் கீழே வந்து வளையம் வர வர இவர் திரும்ப இவர் திரும்பி திரும்பி கொடுப்பார். இவர் இப்படி திரும்பி 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 கொடுப்பார். அப்ப இது இங்க இருந்து இங்க வந்துட்டு 2R தூரம் கீழே வந்து. ஓகே, இப்ப நான் பிள்ளைகளை வந்திருக்கேன் கீழ் நோக்கி எஸ்எம்என் ஜூட்டி பிளஸ் காஃபேட்டிஸ் கேட்ட போடுறேன். என்ன கேட்டதுங்களை டைம் தானே புவியீர் பார்லாம் விழுகிறார். ஏன் இதுல விச தொழிற்படா ஒப்பமான கம்பி எம்ஜி மட்டும்தான் தொழிற்படும். எம்ஜிக்கு வந்து வளைச்சு கொடுப்பார். அப்ப விழுந்தது 2R. சாரம்பகம் 0. அரை தர ஜி டி ஸ்கேல். அப்ப டி ஸ்கேல் என்ன? 4R over G. அப்ப டி என்ன? 2 root of R over G. ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, அது எப்படியே வளைஞ்சு விடும். இதுக்கு இப்படித்தான் செய்யணும். அவர் திரும்பி 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 இதுல வருவார். 21ஆம் கேள்வி பாரு. எனவே சக 2 தேப்தர் வலு கொண்ட கண்ணாடி ஒன்றை அணிந்து ஒருவர் தெளிவாக புத்தகத்தை வாசிப்பதற்கு குறைந்தது 40 சென்டிமீட்டர் தூரத்தில் வைத்திருக்க வேண்டும். அவரது கண்ணிலிருந்து 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பொருளை தெளிவாக பார்க்க அவர் அணிய வேண்டிய வில்லையின் வலி என்னவாம்? 2 தேப்தர் வலுவோட வலு உள்ள கண்ணாடி
நாற்பது சென்டிமீட்டர். சரி. இப்ப இவர் என்ன செய்யறார்? ரெண்டு தயாப்தர் மேல உள்ள கண்ணாடி ஒண்ணு அணிஞ்சிருக்கார். இத போட்டிருக்க 40 சென்டிமீட்டர்ல இருக்கிற புத்தகத்தை தான் பார்க்க முடியும். இவர் என்னன்னு பாக்குறார்? இவர் எப்படி பாப்பாருண்டா, இந்த வில்லு என்ன செய்யுமாண்டா, 40 இருக்கிறது இந்த புத்தகத்தை எங்கேயோ கொண்டு போகும். அதைத்தான் கண் விழித்திரை கொண்டு வரும். அப்ப இவற்றை சேமை தூரம் இங்க ஒண்ணு இருக்கு வி, இல்லையா? அதான் அண்மை தூரம். இந்த கண்ணின் அண்மை தூரம் வி. இந்த அண்மை தூரத்தை கொண்டு போய் அதை கண் பார்க்கும். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? 25 இருக்கிறத பார்க்கும். இப்ப இந்த வில்லு என்ன செய்யணும்? 25 இருக்கிறத பி தூரத்துக்கு கொண்டு போகும். அதை வச்சு இது இந்த குவிய நிலத்தை கண்டா மெதுவாக காணும், இல்லையா? ரைட். இது இந்த குவிய நிலத்தை எஃப் வச்சா அதுக்கு என்ன போடுவீங்க? இந்த வில்லைக்கு வில்லை சுத்திரத்தை போட்டீங்களா? இங்கால பிளஸ், இங்கால மைனஸ். பிம்ப தூரம் பிளஸ் ஐ 1 மைனஸ் 1/40 மைனஸ் 1/. குவிய நீளம் வலு 2 குவிய நீளம் 50 சென்டிமீட்டர். நேரடியா போடுவீங்களே. 1/50 into 100 தான் 2. குவிய நீளம் 50. இது மைனஸ் 1/50. இதுக்கு போட்டா 1/b மைனஸ் 1/25 சமன் மைனஸ் 1/f. இந்த கழிச்சுடுவோமா? இதுல இந்த கழிச்சுட்டா 1/b போயிடும். மைனஸ் 1/40 கேட்குது பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி இதுல இருந்து கழிக்கிறது பிளஸ் ஆயிடும். இப்ப வேற இங்க ஒண்ணும் 1/f சமன் இதுங்கள வந்தா மைனஸ் 1/40 1/25 பிளஸ் 1. என்னடா போமாசி? 200 எடுக்கலாம் இல்லையா? 200 எடுத்தா இங்க 5 இதுல 8 அப்ப 3 4 7. சரியாடா? அப்ப விலை என்ன? இது என்ன தலைவர்? 200 7 இல்ல, அது 1/f தான் இருக்கு. 7 200 100 மீட்டர் ஆக்கிவிட்டா சரிதான். இருக்கிற 1/f தானே. இப்ப 3.5 பிளஸ் தான். So third answer. ஓகே இல்ல? இப்படி ரெண்டு எழுதாம இன்னொரு வேலை செய்திருக்கலாம். இன்னொரு வேலை செய்திருக்கலாம். இப்படி 25 இருந்து 40 போறதுக்குரிய வில்லை விலவ கண்டு அதையும் இதையும் கூட்டி விட்டு அலைஞ்சது. இப்ப இந்த வில்லே இருக்கு 40 இருக்குது இங்க ஓட்டும். இப்ப இதுல இன்னொரு சேர்த்த இந்த சேர்த்த வில்லை என்ன 25 இருக்கிறத 40 கொண்டு போகும். இப்ப 25 இருக்கிறத 40 கொண்டு போறதுக்குரிய விலவ கண்டு அந்த வெண்மையும் இந்த வெண்மையும் சென்னைக்கு கூட்டி விட்டு. Right. 22
22ஆம் கணிப்பா. உங்களோட வச்சு முடிஞ்சோண்டுதான் என் குரலை சரி பண்ணணும். அவளத்துக்கு கிளாஸ் போட்டிருக்கேன். சரி, அவளத்துக்கு ஏத்த மாதிரி என்ன வரணும், ரிசல்ட்ஸ் வரணும். வருமல்ல. ரைட். படத்தில் காட்டப்பட்டுள்ள மின்னழுத்தமானி சுற்று பற்றிய பின்வரும் கூற்றுக்களை அவதானி. நீ அழுத்தமானி பொட்டன்சியோமீட்டர் தந்துக்க. இது நோட் இது. இந்த பேலன்சிங்ல இருந்து சமநிலை நிலைமை என்னவாம்? இப்ப ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றார்? சமநிலை நீளத்தை பெற முடியும். ஈ வந்து ஈ நோட்டை விட பெருசா இருந்தா சமநிலை கிடைக்கவே மாட்டேன் இல்லையா? பெற முடியும் பிள்ளை கிடைக்காது. இந்த பேட்டரி பெருசுண்டா தொடர்ந்து தான் கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப பேலன்சிங்ல இருந்து ஒன்று கிடைக்காது. அடுத்த ஈயின் அகத்தடை சமநிலை நிலத்தை பாதிக்காது. எஸ், இதுக்கா கரண்ட் ஓடாது, இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. இந்த அகத்தடை இருந்த மெய்யினால சமநிலை நிலத்தை பாதிக்காது. சரி, சி கூற்று. ஆறின் பெறுமதி அதிகரிக்கப்பட்டார். இது கூடினா என்ன நடக்கும்? ஐ குறையும். ஐ குறைஞ்சா கே குறையும், கே குறைஞ்சா எல் கூடும். என் வோல்டேஜ் மாறாது, அப்ப சமநிலை நீளம் கூடும். அவர் மாத்தான் சொல்ற எல் அதிகரிக்கும். சரி, இப்ப ஆன்சர் இது பியும் சியும் நாலாவது. ஓகே, ரைட். 23. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வட்ட வடிவமாக வளைக்கப்பட்ட ஆறாரையுடைய ஒரு கடத்தும் கம்பி இப்ப வைக்கப்பட்டிருக்குது. முக்கால் வட்டம். இப்ப நீண்ட கரண்ட் ஓடும். இப்ப கேள்வி என்ன? கம்பியின் மீது தொழிற்படும் காந்த பாய விசை. இந்த கம்பியில தொழிற்பெற விளைவில் விசை எப்படி பாக்குறது? இப்ப இதுல எந்த திசையில விசை வரும் கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல பிடிச்சு பாருங்க, இடக்கை விதிப்படை. காந்த புலம் உள்ளுக்கு, கரண்ட் இங்க, அப்ப விசை. இப்ப இந்த வட்டக்கடத்தில சுத்தி வர இப்படி விசை வரும். இப்படி வேற சுத்தி வேற வரும். இதுக்கு விளைவுல எப்படி கண்டுபிடிக்குது? எந்த திசையில இருக்குமெண்டா, அவன் இந்த அச்சு பற்றி பாத்தீங்களா, இந்த கூறு கேன்சல் ஆயிடும் இல்லையா? இப்ப விளைவுல எந்த திசையில வரும்? இந்த கூறு தான். நான் கேட்கிறவளுக்குதான்
ஏய், இப்ப இந்த சமச்சீர் அச்சுப்படி இந்த அச்சு பற்றி பாத்தீங்கன்னா இந்த திசையில கூறு பிரிச்சா இங்கேயும் அங்கேயும் தேவைப்பட்டுரும். இங்காலையும் மங்களம் இங்காலையும் மங்களம் இங்காலையும் மங்களம் எல்லாம் தேவைப்பட்டு போயிடும். அப்ப விளைவுல எந்த திசையில வருமாண்டா இந்த திசையில வரும். அப்ப நான் இங்கே இருந்தோ அல்லது இங்கே இருந்தோ பார்த்தா இவ்வளவு நீளத்திலேயும் வர விசை. அதான் விளைவு விசை. இவ்வளவு நீளத்துல இல்லையோ சமப்படுத்துறதுக்கு இப்ப அதுல அந்த திசையில வரும். இப்ப இவ்வளவு நீளத்துல இருந்து தொழிற்படுற இந்த விசைதான் விளைவு விசை. இவ்வளவு என்ன நீளம் இது ஆறுன்றது ருட்டுவா. ஓரலகு நீளத்துக்குரிய விசை வந்து பி இன்டு வாய். ஓரலகு நீளத்துக்குரிய விசை வந்து பி இன்டு வாய். இவ்வளவு மூல நீளம் ருட்டுவார். அப்ப தொலைபெற விசை ஐ இன்டு ருட்டுவார். அப்ப ருட்டு பிஐஆர். நாலாவது விட சார் விலங்கிலையா? யாருக்காவது விளங்குதா? என்னோட படிச்சவங்க ஏய், ஓரலகு நீளத்துல தொல்புற விசை காய்ச்சிருக்கோம். மேற்பரப்பு விசையில காய்க்கல காய்ச்சினாங்க. பிள்ளைகள் விசை எப்படி வருமெண்டா இப்ப இதுல இவ்வளவு இருந்திருந்தா இங்க இந்த வட்டமா ஃபுல்லா இருந்திருந்தா விளைவில் ஜீரோ. ஃபுல்லா ரவுண்டா இருந்திருந்தா ஜீரோ. இவ்வளவும் இல்லை. அந்த அவலத்துக்குரிய விசைதான் என்ன விளைவில் விசை. இதுல இது இன்னும் சமச்சீரச்சன்றது இது. அப்ப இந்த கூறு இந்த திசையில இருக்கிற கூறு கேன்சல் ஆயிடும். விளைவில் என்னன்னு கேட்டா இவ்வளவும் உள்நோக்கி வர வேண்டியது அது இல்லையா இருக்கட்டுங்க. இப்ப அதை சொல்றதை விட உங்களுக்கு இப்படி சொன்னா ஒன்று புரியும். இப்ப இப்படி ஒன்று கேட்ட வேண்டாம். ஒரு சீரான காந்தப்புலத்துக்குள்ள இப்படி ஒரு கடத்திய வச்சா இதுல கரண்ட் ஓடுதாய். விளைவு விசை என்ன இரண்டு காணுவீங்க. விசை எந்த திசையில வருமெண்டா இங்க கரண்ட் இப்படி காந்தப்புலம் இங்க கரண்ட் இப்படி இந்த திசையில விளைவு விசை. இதுல ஓகே. இப்ப இதுக்கு ஆக்சுவலா இப்படி வரும். இதுக்கு இப்படி வரும். அந்த கடத்துக்கு செங்குத்தா இதுல இப்படி வரும். இது ஓகே பிஐஎல். இது ஓகே பிஐஎல். இதுக்கும் இதுக்கும் விளையுள் எப்படி வரும் என்று கேட்டீங்கன்னா சர்ஃபஸ் டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கும் இதுக்கும் உரிய விளையுள் விசை என்னன்னு கேட்டா இது இந்த கூறுங்க கிடைக்கூறு கிடைக்கூறு கேன்சல் ஆயிரும். இணைக்குத்தி இந்த திசையில வரும். இப்ப நீங்க இங்க இருந்து பார்த்தா என்ன உருவம் தெரியும் இப்படி ஒரு கோடு. அப்ப இந்த கோட்ல தொழிற்படுற விசையாக அதைத்தான் அங்கேயும் பார்த்து ஓகே. விளைவு விசை இதுக்குரிய விசை தான் விளைவு விசை. இல்லடா சரி
24 பாரு. சீரான குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரு கம்பியானது அதன் நீளம் அதன் நரம்பு நீளத்தை விட 4 மடங்கு ஆகும் வரை நீட்டப்பட்டது. பின்வரும் கூற்றுகளை ஒரு கம்பி அது 4 மடங்கு நீளமாகும் வரை நீட்டும். ஆனா மெல்லிசாயிரும் இல்லோ இப்ப தடையை பற்றி கேட்கிறேன். இது இந்த தடை 6 இது என்ன சொல்லலாம்? நீளம் 4 மடங்கு ஆகிறதுக்காண்டி 4 மடங்கு, குறுக்குவெட்டு பிறப்பு 4 மடங்கு குறைகிறதுக்காண்டி 4 மடங்கு. அப்ப இது என்ன தடை? 16 மடங்கு ஆகும். அப்ப ஏ ஸ்டேட்மெண்ட் அப்பவே பிள்ளையே என்ன வாசிக்க முதலே பிள்ளையே 4 மடங்கு ஆகும் என்ற பிள்ளை. அடுத்த பி ஸ்டேட்மெண்ட் முன்னிய கம்பியின் தடையை 16 மடங்கு ஆகும். சரி. ஸ்டேட்மெண்ட் சி நீட்டுவதற்கு முன்னும் பின்னும் கம்பியின் இருமுனைகளிலும் அதே மின்னழுத்த வேறுபாடு பிரயோகிக்கப்பட்டார். நீட்டிய பிறகு கம்பியில் இருந்து வெப்பம் உருவாக்கப்படும் வீதம் 16 மடங்காக இருக்கு. நீ வெப்பம் உருவாகிற வீதம் கேட்கிற ஒரே மின்னழுத்த வேறுபாடு. நீ இதுக்கு வி என்ற மின்னழுத்த வேறுபாடு பிரயோகிச்சா இங்க வெப்பம் விரயமாகிற வீதம் வி ஸ்கேடோரா. இங்க அதே அழுத்த வேறுபாடு தான் பிரயோகிக்கிறேன். அப்ப வி ஸ்கேடோவர் 16 16 மடங்கு குறையுது. குறையுது இல்லையா? அவர் கூடுமன்றாரு. இல்ல நீ கேள்விய சரியா வாசி. என்ன நீட்டிய பிறகு உருவாகும் வீதம் 16 மடங்கு குறையும். சரி, என்ன கூட்டுப்பில. அப்ப இதை விட பி மட்டும் 2வது. ஓகே இல்ல? இருபத்தி 5 16 மடங்கு குறையும் வலு. 25 பாரு. ஒரு தடித்த இலையில் இருந்து தோன்றும் அலை ஒன்று ஒரு விரைத்த சுவரில் பட்டு தெரிப்படைகின்றது. தெரிப்படைந்த பின்னர் அலையின் நிலையை பின்வரும் எந்த வரிப்படி காட்டுகிறது? இப்படி இருக்குது. வெண்தரிப்பு விரைத்த தெரிப்புன்னு சொல்லிட்டு விரைத்த முனை கீழாளவர். இதுதான் முன்னுக்கு இருக்கு. இவர் பின்னுக்கு போவார். இது படம் 2வது உடையா இல்ல 3வது உடை. ஏன் 5 பேர் அது பெருசாகாது. அதே அளவு என்ன 3 தானே. ஓகே இல்ல? விளங்குதேடா?